12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து முடிஞ்சு இப்போ மேஜரான சப்ஜெக்ட் மேக்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த மேக்ஸ் எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. சென்டம் ஸ்கோர் பண்ணணும், அட்லீஸ்ட் 90+ ஆகுது இருக்கணும், அப்போ தான் நல்ல கட் ஆஃப் கிடைக்கும். நல்ல கட் ஆஃப் கிடைச்சா தான் நல்ல காலேஜ் நல்ல குரூப் வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய பல ஆசைகளோடு இருப்பீங்க. பட் இன்னுமே நான் இன்னும் ப்ரிப்பரேஷன் அந்தளவுக்கு நான் பண்ணலை. ஆனால் எப்படி இந்த 4 நாள் என்னால் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமா, ஃபுல்லாக படித்து ஒருத்தர் ரிவைஸ் என்னால் பண்ண முடியுமா, அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் என்னென்னு தெரியல எனக்கு, எப்படி நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளோடு இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான சொல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டடி பிளான் அண்ட் ஷெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி 90+ அண்ட் சென்டம் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே 1. டே 1ல் ஃபஸ்ட்டு 4 மணிக்கு எந்திரிக்கிறோம். 4 மணிக்கு எந்திரிக்கும் போது தான் நம்மளுக்கு மைண்ட் வந்து ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ ஈஸியாக எந்த விஷயமா இருந்தாலும் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹார்டஸ்ட் பார்ட்டை கூட நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 4 to 4 மற்ற ஃப்ரெஷ்ஷப் ஆகிறோம். மறுபடியும் 4:10 to 5 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார் application of matrix and determinants. இந்த சாப்டர்ல நம்ம inverse of matrix exercise 1.1 and then elementary transformation exercise 1.2 வந்து கவர் பண்றோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஹார் 5 to 5:50 am. செகண்ட் ஹார் இந்த செகண்ட் 50 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா application of matrixல solving equations தான் வந்து பார்க்குறோம். ஸோ அதில் rank method and consistency of equations, solving system of linear equations இதெல்லாமே வந்து இந்த சாப்டர்ல இந்த 5 to 5:50ல நம்ம கவர் பண்றோம். நெக்ஸ்ட் 5:50லேருந்து 6 வரைக்கும் பிரேக் எடுத்துக்கிறோம். இந்த 10 மினிட்ஸ் பிரேக்ல உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் ஜாக்கிங்கோ இல்லை மியூசிக் கேட்கறது, இல்லை எனக்கு தூங்குறது ரொம்ப இஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக தூங்குங்க. ஏன்னா உங்கள் மைண்டை நீங்கள் எவ்வளோ ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க, எவ்வளோ ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 1ல 6 to 7 am தேர்ட் ஹார், அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸில் வந்து கிராமர்ஸ் ரூல் எக்ஸசைஸ் 1.4 அண்ட் தென் காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் எக்ஸசைஸ் 1.5 அண்ட் தென் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 1.7 வந்து கவர் பண்ணுறோம். மறுபடியும் 7 to 8ல் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஹார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் செகண்ட் சாப்டரில் அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கான்ஜுகேட் அண்ட் மாடுலஸில் எக்ஸசைஸ் 2.1, 2.2, 2.3, 2.4. ஏன்னா இந்த 4 எக்ஸசைஸுமே சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். ஸோ ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் தென் 8 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம் and then 9 to 10 பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஹார் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இதில் வந்து போலார் அண்ட் யூலர் ஃபார்ம் அண்ட் டி மோவியர்ஸ் தியரம் அதில் 2.5, 2.6, 2.7, 2.8 இதெல்லாமே வந்து 9 to 10ல் கவர் பண்ணிடலாம். ஏன் செகண்ட் சாப்டர் வந்து 4 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோன்னா அது ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 to 11 வந்து சிக்ஸ்த் ஹார் அதில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் தேர்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா வெயிட்டர்ஸ் ஃபார்முலா அண்ட் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அதில் எக்ஸசைஸ் 3.1, 3.2, 3.3 அண்ட் தென் 11 to 11:10 வந்து பிரேக் எடுத்துக்கிறோம். 10 மினிட்ஸ் பிரேக்கில் உங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் படித்ததுக்காக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரிவார்ட் கொடுத்துக்கலாம். ஒரு சாக்லேட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ரிவார்டாக கொடுக்கும்போது உங்கள் மைண்ட் வந்து இன்னும் ஆக்டிவ் ஆகும். ஸோ இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11, 10 to 12 பார்த்தீங்கன்னா செவன்த் ஹார். இது வந்து கொஞ்சம் தூக்க வர டைம். அதனால தான் அதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கோன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் அண்ட் ஜியோமெட்ரி வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தென் 12 to 2 வந்து லஞ்ச் பிரேக். அண்ட் தென் 2 to 3ல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தூக்கவரமான டைம். ஏன்னா மதியம் நீங்கள் சாப்பிட்டு அப்போ ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. மறுபடியும் நீங்கள் புக் எடுக்கும்போது உங்களுக்கு ஹார்டர் சப்ஜெக்ட்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக குயிக் ரீகேப் ஆஃப் ஃபார்முலாஸ். ஸோ உங்களோட ஃபார்முலாஸ் இன்னைக்கு படிக்கக்கூடிய 4 சாப்டரோட ஃபார்முலாஸ் ஈஸியாகவும் அதெல்லாமே படிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் 5 years பேப்பரில் இருக்கக்கூடிய இந்த 4 சாப்டரில் இருக்கக்கூடிய சம்ஸை மட்டும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 மார்க்ஸையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 to 4 9th ஹாரில் வந்து பேலன்ஸ் சம்ஸ் இவ்வளோ எக்ஸசைஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதில் கண்டிப்பாக விடுபட்ட சம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ஹாரில் 9th ஹாரில் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் 4 to 4:10 பிரேக். அதுக்கப்புறம் 4 to 5 பார்த்தீங்கன்னா 10th ஹார். இதில் 2-dimensional ஜியோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள்ஸ் அண்ட் கோனிக்ஸ். ஸோ ஈஸியான எக்ஸசைஸ் 5.1 அண்ட் 5.2 அண்ட் தென் 5 to 6 பிரேக் எடுத்துக்கிறோம். மறுபடியும் 6 to 7ல் 2-dimensional ஜியோமெட்ரியிலே ஹார்டான எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, அதில் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் கோனிக்ஸ் அதில் எக்ஸசைஸ் 5.3 அண்ட் தென் 7 to 8 மறுபடியும் வந்து ஹார்டஸ்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்குறோம். டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல் டு கோனிக்ஸ் எக்ஸசைஸ் 5.4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 to 8:30 டின்னர் அண்ட் தென் 8:30 to 9:15 பார்த்தீங்கன்னா 13th ஹாரில் 2-dimensional ஜியோமெட்ரியில் நம்ம ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் கோனிக்ஸ் எக்ஸசைஸ் 5.5 பார்க்குறோம். அண்ட் தென்
15 to 10 pm வந்து 14th ஹார் பாஸ்ட் 5 பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ், அதாவது இந்த 4 சாப்டரில் மட்டும் பாருங்க, மற்றதெல்லாம் எதுவும் வேண்டாம். நெக்ஸ்ட் டே 2 பார்க்கலாம். டே 2 பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிக்கிறோம் எப்பயும் போல், 4 to 4:10 ஃப்ரெஷ் அப், மறுபடியும் 4:10லேருந்து 5 மணி ஃபர்ஸ்ட் ஹார் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சாப்டரில் பிரின்சிபல் வேல்யூஸ் எக்ஸசைஸ் 4.1, 4.2, 4.3 அண்ட் தென் செகண்ட் ஹார் inverse trigonometric functions la the cosecant function and the inverse cosecant function la vandu of exercise 4.4 and then properties of inverse trigonometric function la exercise 4.5 and then marudi 5:50 to 6 vandu break eduthukurom. Next pathina 6 to 7 third hour all application of vector algebra la scalar and vector products 6.1 and 6.2 6.3 or exercise. Adukapra vandu 7 to 8 fourth hour la vandu application of vector algebra la triple product equation of a plane exercise 6.4 6.5 and 6.6 and then 8 to 9 vandu breakfast and 9 to 10 fifth hour idla vandu application of vector algebra la equation of a plane la is exercise 6.7 6.8 and 6.9 and then day 2 la 10 to 11 பாத்தீங்கன்னா 6th hour application of differential calculus la mean value theorem exercise 7.1 7.2 7.3 and then 11 to 11:10 பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்துக்கிறோம். 11:10ல இருந்து 12 பாத்தீங்கன்னா மறுபடியும் application of differential calculus la optimization problems, அதாவது application of first and second derivatives இருக்கு இல்லையா, 7.4 7.5 7.6 exercise and then 12 to 2 வந்து lunch break எடுத்துக்கிறோம். மறுபடியும் 2 to 3 பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாஸ் குயிக் ரீகேப் பண்ணிக்கலாம். இந்த 4 சாப்டர்ல மட்டும் பாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர்ஸ் வந்து இந்த 4 சாப்டரோட இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 to 4 வந்து 9th hour இல்ல பேலன்ஸ் சம்ஸ். இப்போ பார்த்த வரைக்கும் மார்னிங்ல இருந்து பார்த்திருப்போம். அதுல ஏதாவது விட்டுப்பட்ட சம்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த 1 hourல கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் 4 to 4:10 வந்து மறுபடியும் பிரேக் எடுத்துக்கிறோம். 4 to 5 வந்து 10th hourல டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் லீனியர் அப்ராக்சிமேஷன் இருக்கு இல்லையா, எக்ஸசைஸ் 8.1 and 8.2 அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. 5 to 6 வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். மறுபடியும் 6 to 7 11th hourல டிஃபரன்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், அதுல வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் எக்ஸசைஸ் 8.3 and 8.4 and 12th hour differentials and partial derivatives exercise 8.5 and 8.6. so இது வந்து 7 to 8 ல. next பாத்தீங்கன்னா 8 to 8:30 dinner and then 8:30 to 9:15 வந்து 13th hour differentials and partial derivatives ல exercise 8.7 and 14th hour வந்து இப்போ 4 சாப்டர் பார்த்தோம் இல்லையா, இந்த 4 சாப்டரோட past 5 years papers வந்து அதுல இருக்கக்கூடிய சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து டே 3 பார்க்கலாம். டே 3 4 மணிக்கு எந்திரிக்கும். 4 to 4:10 ஃப்ரெஷ் அப், 4:10லேருந்து 5 மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹார் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன், அதாவது 9th சாப்டர். இது வந்து ஹார்டஸ்ட் சாப்டர் ஆக்சுவலி. ஃபண்டமெண்டல் தியரம்ல எக்ஸசைஸ் 9.1 9.2 9.3 அண்ட் செகண்ட் ஹார்ல அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷன்ல பெர்னோலிஸ் ஃபார்முலாஸ் 9.4 9.5 9.6 அண்ட் 5:50 to 6 வந்து பிரேக். பாத்தீங்கன்னா 6 to 7 the third hour application of integration la area and volume by integration exercise 9.7 9.8 9.9 and then fourth hour ordinary differential equation 10th chapter la solution of first order equation la exercise 10.1 10.2 10.3 and then 8 to 9 on the breakfast and 9 to 10 பாத்தீங்கன்னா fifth hour la நம்ம solution of ordinary differential equations la exercise 10.4 10.5 and then டே 3ல 10 to 11 பாத்தீங்கன்னா 6th hourல ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 10.6 10.7 and 11 to 11:10 வந்து பிரேக் எடுத்துக்கிறோம். 11:10 to 12 வந்து 7th hourல டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பைனரி ஆப்ரேஷன் எக்ஸசைஸ் 12.1 and மேத்தமெட்டிக்கல் லாஜிக் எக்ஸசைஸ் 12.2 and then 12 to 2 வந்து லஞ்ச் பிரேக். 2 to 3 பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபார்முலாஸ் குயிக் ரீகேப் பண்றோம். மறுபடியும் பாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர்ஸ்ல இந்த 4 சாப்டர்ல இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 to 4 9th hour பாத்தீங்கன்னா பேலன்ஸ் சம் வந்து ஒர்க் அவுட் பண்றோம். அதுக்கப்புறம் 4 to 14 பிரேக். 4 to 5 பாத்தீங்கன்னா மறுபடியும் 10th சாப்டர்ல அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல எக்ஸசைஸ் 10.8 and 10.9 மறுபடியும் 5 to 6 பிரேக் எடுத்துக்கிறோம். 6 to 7 11th hourல ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸசைஸ் 11.1 11.2 12th hourல வந்து மறுபடியும் கண்டினியூஸ் அண்ட் தியரட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல எக்ஸசைஸ் 11.3 11.4
அது பார்த்தீங்கன்னா 8 to 8:30 டின்னர், 8:30 to 9:15 13th ஹார் அதில வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் 11th சாப்டர்ல மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸர்சைஸ் 11.5, 11.6 அண்ட் 14th ஹார்ல வந்து இந்த பாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர்ஸ்ல வந்து நம்ம இந்த 4 சாப்டர்ல இருக்கக்கூடிய சம்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே 4. டே 4ல வந்து 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 to 4:10 ஃப்ரெஷ் அப். மறுபடியும் 4:10லேருந்து 5 ஃபர்ஸ்ட் ஹார்ல சாப்டர் 9 பார்க்குறோம். 5 to 5:50ல மறுபடியும் சாப்டர் 9. ஏன்னா இது ரெண்டும் ஹார்டஸ்ட் சாப்டர். அதனால மறுபடியும் 5:50 to 6 வந்து பிரேக். மறுபடியும் 6 to 7 வந்து சாப்டர் 10. 7 to 8 வந்து ஃபோர்த் ஹார். அது சாப்டர் 10 வந்து பார்க்குறோம். இது ரெண்டுமே வந்து ஹார்டஸ்ட் சாப்டர்ங்காட்டிக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 to 9 வந்து பிரேக்ஃபாஸ்ட். 9 to 10 வந்து ஃபிஃப்த் ஹார்ல சாப்டர் 1 அண்ட் 10th ஹார் அதாவது 10 to 11 சிக்ஸ்த் ஹார்ல வந்து சாப்டர் 2. 11 to 11:10 பிரேக் எடுத்துக்கிறோம். 11:10 to 12 செவன்த் ஹார்ல சாப்டர் 3. 12 to 2 வந்து லஞ்ச் பிரேக். அதுக்கப்புறம் 2 to 3ல வந்து 8th ஹார் சாப்டர் 4. 3 to 4ல வந்து 9th ஹார்ல சாப்டர் 5. 4 to 4:10ல பிரேக். மறுபடியும் 4:10 to 5 வந்து 10th ஹார்ல சாப்டர் 6. 5 to 6ல வந்து பிரேக். 6 to 7ல 11th ஹார் சாப்டர் 7 அண்ட் 7 to 8ல வந்து 12th ஹார் சாப்டர் 8. 8 to 8:30 டின்னர். 8:30 to 9:15 the 13th ஹார் சாப்டர் 11. 9:15 to 10 வந்து 14th ஹார் சாப்டர் 12. இப்போ இந்த டே 4ல என்ன பண்ணணும்னா 12 சாப்டர்ஸ்மே நம்ம பார்த்துடணும். ஆனா பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா பாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரையும் பக்கத்துல வச்சுட்டு அதுலயும் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா கவர் பண்ணிடலாம் ரிவைஸ் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம யூனிட் வைஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல இன்வென்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ், சால்விங் சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன், ரேங்க் மெத்தட் ஃபார் செக்கிங் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல வந்து algebraic properties of complex numbers, modulus and conjugate of complex number, geometric and locus representation of complex number, polar Euler formula, de Moivre's theorem அதோட applications எல்லாம். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா theory of equationல Veita's formula அதோட formation of polynomial equation, nature of roots and coefficients, discrete rule of signs, higher degree polynomial equation. next fourth chapterல வந்து inverse trigonometric functionல principal value of inverse trigonometric function, properties and graph transformations. அதுக்கப்புறம் fifth chapterல வந்து two dimensional analytic geometry 2ல பார்த்தீங்கன்னா equation of circle, standard equation of conic sectionல parabola, ellipse, hyperbola, parametric form of conics, tangent and normals to conics. next sixth chapterல application of vector algebraல scalar and vector product, triple product, அதுக்கப்புறம் equation of plane different formல intersection of line and plane, image of point in plane. seventh chapter application of differential calculusல mean value theorem, Rolle's and Lagrange theorem, அதுக்கப்புறம் indeterminate formல L'Hopital rule இருக்கு இல்லையா அது. next application of first and second derivative, maxima minima, symmetry, asymptotes, curve sketchings இதெல்லாம். அதுக்கப்புறம் 8th சாப்டர்ல வந்து differentials and partial derivatives-ல linear approximation and differentials, a limit and continuity of function of two variables, partial derivatives. So 9th சாப்டர்ல வந்து application of integration-ல definite integral as the limit of a sum, fundamental theorem of integral calculus, Bernoulli's formula and reduction of formula, gamma integral. இதெல்லாம் 9th சாப்டர்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா area under a curve using integration, volume of solid of revolution. 10th chapterல வந்து order and degree, அதுக்கப்புறம் formation of differential equation, first order first degree, அதுக்கப்புறம் linear differential equation applications. next பாத்தீங்கன்னா 11th chapterல வந்து probability distributionல random variable ஓட type, discrete continuous, mathematical expectation, binomial, Poisson and normal distribution. அதுக்கப்புறம் 12th chapterல வந்து binary operation, mathematical logicல truth table, statement, logical equation இதெல்லாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இதெல்லாம் கவர் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் 80+ என்ன 90+ கூட ஸ்கோர் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் மிச்ச டாபிக்ஸை படிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே போல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.